ஏற்கனவே அறிவித்தபடி பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியலை இன்று வெளியிடுகிறது. சென்னை கிண்டியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தரவரிசை பட்டியலை வெளியிடுகிறார். இந்த தரவரிசை பட்டியலை பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு இணையதளத்தில் உடனடியாக தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்வதற்கான இணையவழி கலந்தாய்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி அருகே முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் கட்டைகளால் தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் துறையூர், தாப்பேட்டை, தொட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். நிலையில் முதலாம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவனுக்கும் 3ஆம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஒரு தரப்பு மாணவரின் சகோதரன் தமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சேர்த்துக் கொண்டு கல்லூரி வளாகத்திற்குள் சென்று கட்டை கம்புகளால் எதிர்தரப்பு மாணவனை அடித்து உதைத்துள்ளனர். இதில் காயமடைந்த 2 மாணவர்கள் முசிறி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோதலுக்கு ராகிங் பிரச்சனையா அல்லது சாதிய பாகுபாடா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. நெல்லை, கோவை மேயர்களை தொடர்ந்து காஞ்சிபுரம் திமுக மேயருக்கும் சிக்கல் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சியை திமுக கைப்பற்றிய நிலையில் மகாலட்சுமி யுவராஜ் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் தங்கள் வார்டுகளுக்கு முறையாக நிதி ஒதுக்குவதில்லை என கூறி திமுக கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இதனால் ஆளும் கட்சி கவுன்சிலர்களாலே மாமன்ற கூட்டம் முழுமை பெறாமல் சலசலப்புடன் முடிவடைந்தன. இந்நிலையில் எதிர்க்கட்சி கவுன்சிலர்களுடன் இணைந்து திமுக கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அனைத்து கவுன்சிலர்களையும் அழைத்து அமைச்சர் நேரு நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் வருகின்ற 29ஆம் தேதி மாநகராட்சி கூட்டம் நடைபெறும் நிலையில் மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. மொத்தமுள்ள 51 கவுன்சிலர்களில் 33 பேர் மேயருக்கு எதிராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி இன்னும் 15 நாட்களுக்குள் அறிமுகம் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பே கட்சியை தொடங்கிய போதிலும் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் தங்கள் இலக்கு என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருந்தது. தேர்தலுக்கு தயாராகும் வகையில் நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை 15 நாட்களுக்குள் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 வண்ணங்கள் கொண்டதாகவும் கட்சியின் கொள்கைகளை உள்ளடக்கியதாகவும் கொடி அமைக்கப்படுவதாக தெரிகிறது. கொடியை அறிமுகம் செய்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் கட்சி கொடியை ஏற்றுவதற்கான பணிகளை தொடங்க நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முறையான அனுமதியை பெறும் பணியை தொடங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர் பலமுறை எச்சரித்தும் அதை கண்டுகொள்ளாமல் கடந்த 5ஆம் தேதி அரசு பேருந்துகள் மீது ஏறி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ரகளை செய்த காட்சிதான் இது. பிராட்வேவிலிருந்து பூந்தமல்லி செல்லும் சாலையில் மாணவர்கள் திடீரென பட்டாசு வெடித்தும் பேருந்துகள் மீது ஏறியும் ரகளை செய்தனர். சாலையில் பணியிலிருந்த காவலர்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் மாணவர்கள் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தினர். இதனால் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த 5ஆம் தேதி நடந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ரூட்டு தள, பஸ் டே உள்ளிட்டவை கூடாது என்று காவல்துறையினர் எச்சரித்த போதும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் மாணவர்கள் அட்டகாசம் செய்த காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை எழுத்துப்பூர்வ பதில் மனுவை கடந்த மே மாதம் தாக்கல் செய்தது. அதில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்புடைய சாட்சியங்களை அளிக்க வாய்ப்பு உள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கோரிக்கை விடுத்தது. வழக்கு கடந்த மே மாதம் விசாரணைக்கு வந்தபோது வேறு தேதிக்கு மாற்றி வைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கோரிக்கை வைத்தார். இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரியுமா சுந்தரம் அமலாக்கத்துறை வேண்டுமென்றே காலதாமதம் செய்து வருவதாகவும் மனுதாரருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் உஜ்ஜல் பூயன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது.